திமுக மூத்த அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் தற்சமயம் கருத்தியல் ரீதியான வாக்குவாதங்களில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்திருந்தார். திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருந்த தேர்தல் வேட்பாளர் பட்டியலில் 50% புதிய வேட்பாளர்களையும் 50% தேர்தலில் இதற்கு முன்னாடி அனுபவம் வாய்ந்த திமுகவின் சீனியர் அமைச்சர்களையும் களமிறக்கியிருக்காங்க. இதில் வெளியே இருக்கக்கூடிய, அதாவது திமுகவில் தற்சமயம் வெளியே நீக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர்கள் தற்சமயம் முதலமைச்சர் ஸ்டாலின் இடத்தில் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதா தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு எப்படியாவது அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கனவானது ஆளுநர் ரவி அவர்கள் பொன்முடி அவர்களுக்கு ஊழல்வாதி என அறிவிக்கப்பட்ட பின்பு அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்க முடியாது என ஆளுநர் ரவி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக உத்தரவை வெளியிட்டிருந்தாங்க. குறிப்பாக நமக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கிடைக்கும் என்ற நோக்கத்தில் பெரிதும் கனவு கண்டுட்டு இருந்த பொன்முடி அவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடையாது என்ற ஒரு அறிவிப்பு வெளியானதும் தலையில் இடியறிஞ்சது போல இருந்தது. தனக்கு தான் இங்கே அமைச்சர் பதவி கிடைக்கவில்லை, தன்னுடைய மகன் கௌதம சிகாமணி அவர்களுக்காவது இங்கே அமைச்சர் பதவி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பொன்முடி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் இடத்தில் பெரிதும் கனவு கண்டுட்டு இருந்தார். இதற்காக பல நேரங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் இடத்தில் பேச்சுவார்த்தையும் நடந்தது. தனக்கு தான் அமைச்சர் பதவி வழங்கவில்லை, தன்னுடைய மகனுக்காவது அமைச்சர் பதவி வழங்க வேண்டும், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் என்னுடைய மகன் போட்டியிட வேண்டும் அப்படின்ற பொன்முடி அவர்களுடைய கனவானது தற்சமயம் தவிடுபடியா ஆயிருக்கு. திமுக வெளியிட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியலில் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் இருந்து திமுகவில் உழைக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்களுக்கே தற்சமயம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பானது மறுக்கப்பட்டுள்ளது. அந்த வரிசையில் திமுகவில் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களின் மகன் அவர்களுக்கும் இங்கே அமைச்சர் பதவியானது மறுக்கப்பட்டுள்ளது. எதற்காக எங்களுக்கு அமைச்சர் பதவி மீண்டும் வழங்கவில்லை அப்படின்ற கேள்விக்கு திமுகவை பொறுத்தவரை கடந்த ஒரே ஆண்டில் பல அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கானது பதியப்பட்டு திமுகவின் மூத்த அமைச்சர்கள் எந்த நேரத்திலும் நீதிமன்ற உத்தரவாலோ அல்லது அமலாக்கத்துறையாலோ கைது செய்யப்படும் அபாயத்தில் இருக்காங்க. இப்படி மக்கள் மத்தியில் அவப்பேர் எடுத்திருக்கக்கூடிய திமுகவின் மூத்த அமைச்சர்களை மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களை வேட்பாளராக அறிவிச்சா கண்டிப்பா திமுகவிற்கு யாருமே ஓட்டே போட மாட்டாங்க. அது திமுகவிற்கு பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்திடும். எதிர்க்கட்சிகள் திமுகவை இலகுவா வெற்றி அடைஞ்சிருவாங்க. கண்டிப்பா அதற்கு வாய்ப்பே கொடுக்க கூடாது என்பதற்காக தான் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வேட்பாளர்கள் பட்டியலை அமைச்சர் உதயநிதி அவர்கள் எடுத்து கொடுத்திருக்காங்க. யார் நிற்கணும், எந்த தொகுதியில் நிற்கணும், அவர்கள் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற அனைத்து பிளானையும் தற்சமயம் உதயநிதி அவர்களே கொடுத்திருக்காங்க. இதன் காரணமாக திமுகவின் மூத்த அமைச்சர்கள் தற்சமயம் பெரும் கலவரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. வாய்ப்பு கிடைக்காத அமைச்சர்கள் திமுகவில் இருந்து வெளியேறுகிறார்களா, திமுகவை இரண்டாக உடைக்கப் போகிறார்களா அப்படின்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.